குறிப்பாக தமிழக மீனவர்கள் மீது காட்டுமிராண்டித்தனமாக நடைபெறுகிற இந்த துப்பாக்கி சூட்டை எதிர்த்து சிங்கள அரசிற்கும் இலங்கை அரசிற்கும் ஒரு கடும் சவாலான ஒரு விஷயத்தை பேசினார். யாருமே எல்லாரும் போஸ்ட் கார்டு அடிங்க, போஸ்ட் கார்டு அடிச்சு இது பண்ணுங்க. அததான் சொல்றாரு. இங்க இருக்கிற தமிழக அரசு வழக்கம் போல ஒரு நீண்ட கடிதம் ஒண்ணு எழுதிட்டு உங்களுக்கு பிரச்சனை வரும்போது அவங்க இது பண்ணிடுவாங்க. மத்திய அரசு என்ன பண்ணுவாங்க, தமிழக மீனவர்னா அவங்க தமிழக மீனவர்கள் பாதிக்கப்பட்டவர்கள், இதே பக்கத்து மாநிலமா தான் அவங்க இந்திய மீனவர்கள். அது தொடர்ச்சி இது பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் மீறி ஏன் தொப்புள் கொடியான ஈழத்தமிழர்களுக்கு நான் குரல் கொடுப்பேன் அப்படின்னு ஆரம்பிச்ச ஒரு விஷயம். நான் அதான் நாகப்பட்டினத்தை பத்தி சில விஷயங்கள்லாம் பேசியிருந்தாரு. இங்க ஒரு நவீன, அதாவது தமிழ்நாட்டிலே 2வது மீன்பிடி ஹார்பர் இருக்கிற எக்ஸ்போர்ட் பண்றாங்க, துறைமுகம் இருக்கிற பகுதி. ஆனா இங்க மீன்பிடிக்கான என்ன தொழிற்சாலை இருக்குது, ஒரு கப்பல் துறைமுகம் சம்பந்தப்பட்ட ஒரு படிப்பு எங்க இருக்குது? இங்க இருக்கிறவங்க இந்த மக்களை நீங்க அந்த லெவல்லயே தான் வச்சுட்டு இருக்கீங்களா? நீங்க அதெல்லாம் தாண்டி ஒரு நாகூர் இன்னைக்கு உலக பிரசித்தி பெற்ற ஒரு ஊர், ஒரு எங்க இருந்தோ வராங்க. அங்க ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் இல்ல. விஜய் சொல்றது இவ்வளவு பிரச்சனை பேசிக்கிட்டே வந்தவர் நான் வரத்துல உங்களுக்கு என்னங்க பிரச்சனை அப்படின்னு கேக்குறாரு. நான் வரத்துல உங்களுக்கு என்ன பிரச்சனை, எவ்வளவு கட்டுப்பாடு போடுவீங்க, எவ்வளவு நிபந்தனை போடுங்க, இதுல நம்ம பார்த்திருந்தோம். அவ்வளவு கட்டுப்பாடுகள். அதான் சொல்றாரு அவரு. நான் வேணுக்குள்ளே உட்காந்து இருக்கணுமா, இவ்வளவு கூட எழுந்துக்க கூடாதா, கையை இவ்வளவு தூரம் தான் தூக்கணுமா, நீங்க எழுந்தா ரோட் ஷோன்றது வேணும், முன்ன இவ்வளவு வண்டி போகணும், பின்னாடி இவ்வளவு வண்டி வரணும், நீங்க போடுங்க, என்ன வேணாலும் கட்டுப்பாடு போடுங்க, நான் அசர்ற ஆள் கிடையாது.